எனக்கு எனக்கு வந்து அந்த ஆக்கள் ஐ ஷோ யூ ஆன் டிக்டாக்னு வந்து காய்ச்சாலே எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுறேன். என்ன நினைக்கணுமோ என்ன செய்யுது, ஏன்னா நான் ஜாதியை பற்றி எல்லாம் காய்க்கிறேன் நான் எல்லாம். அதனால் அப்போ அதான் நான் நியூஹாம் இல்லாட்டி ஈஸ்ட் லண்டன் வந்துட்டு போகிறேன். அப்படி எனக்கு அங்கே தான் எல்லாரும் என்ன தெரியாது என்னுடைய கூட. அதான் நான் வேறு ஏரியாவுக்கு ஒன்றும் போகிறதில்லை. எந்த ஏரியா அங்கே வேறு ஏரியாவுக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து தேவையில்லை. வெஸ்ட்ஃபீல்ட் ஷாப்பிங் சென்டர் ஸ்டாட்ஃபர்டில் இருக்குது, அதுவும் நியூஹாமில். வேறு தமிழ் கடையால் ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்குது, ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட் ஈஸ்ட்டில் இருக்குது கூட. ஸோ வேறு இடத்துக்கு போகிறதுக்கு சமைச்ச சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த வேறு ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்தது போனால் வேணுமெண்டா சென்ட்ரல் லண்டன் போயிட்டு வரலாம். தட்ஸ் அபவுட் இட். So yeah. டாய்லெட் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதில் இருந்து பிரேக் எடுக்கிறேன். டீயை குடிச்சுடுவேன். ஸோ சரி, நீங்கள் என்ன தண்ணியில் கேட்ச் பண்ணுறது வந்து கஷ்டம், பயங்கர கஷ்டம். இங்கே வந்து தண்ணி அடித்தாலும் வந்து நான் ஆக்களோட வந்து நோம்பலாக தான் கரைக்கிறேன். நான் தண்ணி அடித்தா நான் அடிவிட மாட்டேன் பெருசாக. ஆனால் சில தமிழ்ச்சான நினைக்கிறாரு இவன் தண்ணி அடிச்சு நிற்கிறான், இவன் சொல்கிறதான் புல, அப்போ கேஸை கேட்கலாம் நினைக்கிறது. இங்கே வெள்ளக்காரர் அப்படி ஒன்றும் இல்லை. அவங்கள வந்து அவங்களோட வேலையை பார்த்து கதைச்சாலும் அவங்களோட வேலைக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. தண்ணி அடிச்சுட்டு காய்ச்சாலும் என்னண்டாலும் அவங்கள தான் ஓகே ஒரு ஆயிட்டுன்னு காய்ச்சி போட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். விளங்குஞ்சா ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பெருசாக வந்து இப்போ ஒரு ஆக்கள் வந்து வீட்டை விசிட் பண்ணமாட்டா பெருசாக வீட்டுக்குள்ளே எடுக்கிறதில்ல, வெளியால் வச்சு சேரை போட்டுட்டு நெல்லுக்குள்ளே சேரையும் போட்டு டேபிளையும் போட்டுட்டு காய்க்கிறது ஏன்னா. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, குளிரட்டபடியாக மோஸ்ட்லி இன்டோர்ஸ் என்ன. வெள்ளைக்காரங்களில் வந்து உள்ளுக்க வீட்டுக்கு இருந்தோண்டு யோசிக்கிறேன். அப்படி தான் கன் வந்து அது கண்டுபிடிச்சவங்கள என்ன ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து ஆக்கல ஐ ஷோ யூ டிக்டாக் எனக்கு வந்து யோசி எனக்கு அன்றைக்கு ஒரு ஆள் வந்து அது சொன்னேன் ஈஸ்டா நிற்கும் போது யோசிக்க தெரியுது என்ன என்ன இந்த திங்க் பண்ணுதுன்னு. ஸோ ஏ எனக்கு டென்டிஸ்ட் ஒரு ஆள் எடுக்கணும். டென்டிஸ்ட் எடுக்கிற பயங்கர என்ஹெச்எஸோட டென்டிஸ்ட் ஃப்ரீ டென்டல் கேர் எடுக்கிறேன். நான் பெனிஃபிட்டில் எடுக்கிற பயங்கர கஷ்டம். நான் லாஸ்ட் டைம் டென்டிஸ்ட்டை போனால் வந்து காசு கட்டினான். அப்போக்கு வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அப்போ காசு 80 pounds எடுத்தவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது. ஸோ ஸோ ப்ரைவேட் பண்ண போய் பார்க்கலாமா இல்லாட்டி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மணி. அப்போ வந்து என்ன செய்கிறேன்னு யோசிச்சுக்கிறேன். என்ஹெச்எஸ் ப்ளஸ் இதண்டு போட்டிருக்குறாங்க ஏன்னா ப்ரைவேட்டு. அப்போ போய் கேட்டால் வந்து சொல்கிறாங்க வி நாட் டேக்கிங் இன் நியூ பேஷண்ட். ப்ரைவேட்டா ஓகே விட்டுவாங்க. என்ன செய்கிறேன்னா தெரியல. ப்ரைவேட்னா சில எவ்வளோ மந்த்லி சார்ஜ் பண்ணுவாங்களோ என்னதான் தெரியல. அப்படி சார்ஜ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். என்ன செய்கிறது, க்ளீன் பண்ணுவீங்க இது ஆளும் இது உள்ளுக்குள்ள என் ஃபெல்ல ஒரு மாதிரி வந்துட்டு டூ மச் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இப்போ வந்து 50 cl மேலே போத்தில் எடுக்கிறதில்ல, 70 cl 1 liter ஒன்று எடுக்கிறதில்ல, ஒன்லி 50 cl. அதே வந்து கட் ஆன் பண்ண போகிறேன் நான் ஹாஃபுக்கு. இப்போ ஆல்கோஹால் பண்ண போகிறான்னாலும் ஹாஃபை வேண்டி அடிக்கணும். அதுவும் பிடிக்கலைன்னா ஹாஃபை தான் திரும்ப போய் வேண்டணும். பெரிய போத்தில் வேணக்கூடாது விளங்கிதா. இப்போ ஹாஃபில் இருந்து குவார்ட்டருக்கு போயிடணும். போய் ஒரு குவார்ட்டர் வேண்டணும் சரியா. அது உங்களுக்கு தெரியும் சீப் தான். ஹாஃப் வேணா சீப்பர் ரெண்டு. பட் கட் டவுன் பண்ணுறது இல்லை ஷாப் கீப்பர் சொல்லுவாங்க லுக் ஐம் கட்டிங் நான் குவார்ட்டருக்கு மேலே நான் வேண்ட மாட்டேன் விளங்கிதா. நான் ஒரு 15 வயசுலேயே தண்ணி அடிக்க சீக்கிரம் பார்த்து பழகினாரு. இப்போ எனக்கு 34 வயசு. 15-16 வயசு தொடங்கும் போது
அதான் சில தமிழாக்கள் இவன் தண்ணி அடிக்கிறான் இவனுக்கு லூஸ் கூடாது. நாங்கள் சொல்கிறது சரி இவனுக்கு தண்ணியில் காய்க்கிறான் அடிக்கலாமே எது சொன்னாலும் அப்படி அடிக்கக்கூடாது. வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தெரியும் தானே வயலன்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ வயலன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நத்திங். இந்த யூகேல எல்லாம் ஸ்ரீலங்கா வயலன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா இட்ஸ் நத்திங். என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எப்படினாலும் யூஸ் பண்ணக்கூடாது வயலன்ஸ். அதாவது ஆராய்ச்சி வந்து தொட்டா தான் நீங்கள் திருப்ப அடிக்கணும். அதான் லோன்னு சொல்லுது விளங்கிச்சா. தொட்டாலன்ட்டு if they coming into your personal space you give them a warning, you are coming into my personal space, just go away அப்படி ஒரு வார்னிங் கொண்டு கொடுக்கணும். இப்போ அதுக்கு மேலே வந்து கிட்ட வந்து ஸ்டார்ட் ஃபைட்டுன்னா நீங்கள் தொட்டா வந்து உங்களுக்கு யூ ஹேவ் த ரைட்ஸ். நானும் சட்டத்தை சின்ன பெருசாக ஃபாலோ பண்ணல தான். இப்போ தான் எல்லோரும் சட்டத்தை மெதுவாக படித்து ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓகே, என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.